ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஐஎன்ஆர் சீரியல் நெக்ஸ்ட் எபிசோடுக்கான ப்ரமோ என்னென்னு பார்க்கலாம் வாங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காம பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே நம்ம கார்த்திகா ரொம்பவே தைரியமாக சேரன் தான் வேணும்னு சொல்லிட்டு சேரன் வீட்டுக்கு வந்துடுறாங்க. எல்லார்கிட்டையுமே அழுதுகிட்டு சொல்கிறாங்க, சேரன் மாமா கூட தான் நான் வாழ போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. நடேசன் இருந்துட்டு, சரிம்மா இனிமே இந்த முடிவிலிருந்து நீ மாற்றிக்க மாட்டல, சேரன் தானே உனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஆமாம் மாமா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே நம்ம நடேசன் வந்து தாலியை கொண்டு வந்து கொடுக்கவும், நம்ம சேரனுமே ஓகேன்னு தான் சொல்கிறாங்க. அவங்க பட்டு வேட்டியெல்லாம் போட்டுட்டு வந்து நம்ம கார்த்திகா முன்னாடி நின்றுறாங்க. அதுக்கப்புறம் தாலியை கொடுத்ததுமே தாலியை வந்து நம்ம கார்த்திகா கழுத்தில் கட்ட வராங்க. கரெக்டாக இங்கே நம்ம கார்த்திகா அவங்க அப்பாவும் அவங்க அம்மாவும் வந்துடுறாங்க. இங்கே சேரன் கையில் தாலி இருக்கிறத பார்த்துட்டு பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. இங்கே கஸ்தூரி பயங்கரமாக இங்கே கார்த்திகாவை திட்டுறாங்க. என்னடி இப்படி எங்கள் தலையில் இடியை தூக்கி போடலான்னு சொல்லிட்டு தான் இப்படி ஒரு காரியத்தை பண்ணுறியா? விடிஞ்சா கல்யாணம், ஏண்டி இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்டுறாங்க. இங்கே நம்ம கார்த்திகா இருந்துட்டு, இங்கே பாருமா நீ என்ன சொன்னாலும் என்னால் கேட்க முடியாது. இது வரைக்கும் உங்கள் பேச்செல்லாம் நான் கேட்டுக்கிட்டு இருந்தேன். இதுக்கப்புறம் என் வாழ்க்கையை பற்றி தான் நான் நினைப்பேன், யோசிச்சுமே பார்ப்பேன். நான் சேரன் மாமாவை தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே கஸ்தூரி இருந்துட்டு, இங்கே பாரு கார்த்திகா, 5க்கும் 10க்கும் நீ இந்த வீட்டில் கஷ்டப்படக்கூடாதுடி. அதை காலம் ஃபுல்லாக பார்த்து நாங்கள் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கணுமா? இந்த வாழ்க்கை உனக்கு வேண்டாடி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எத்தனையோ டைம் சொல்லி பார்க்குறாங்க. இருந்தாலும் நம்ம கார்த்திகா வந்து மனசை மாற்றிக்கிற மாதிரி தெரியல. இங்கே நம்ம கார்த்திகாவுக்கு அம்மாவுக்கும் அவங்க அப்பாவுக்கும் ஒரு யோசனை வருது. சேரனை தனியாக ரூமுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. சேரன் காலில் 2 பேருமே விழுந்துடுறாங்க. எதுக்காக காலில் விழுறீங்க, தயவு செஞ்சு எந்திரிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க கஸ்தூரி இருந்துட்டு, இங்கே பாருப்பா தயவு செஞ்சு என் பொண்ணை விட்டுரு, எங்கள் குடும்பமானமே போயிடும், சொந்த பந்தமெல்லாம் வீட்டில் வந்து உட்காண்ட்ருக்கு, வெடிஞ்சா கல்யாணம், மாப்பிள்ளை வீட்டுக்கார் முன்னாடி ஊர் முன்னாடின்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாருமே அசிங்கப்பட வேண்டியா இருக்கோம். தயவு செஞ்சு கார்த்திகாவை எங்கள் கூட அனுப்பி வச்சிருப்பா, உன் கையில் தான் எங்கள் குடும்ப கௌரவமே இருக்குது. நீ மட்டும் கார்த்திகாவை எங்கள் கூட அனுப்பி வைக்கல அப்படின்னா கண்டிப்பாக நாங்கள் 2 பேரும் தூக்கு போட்டுக்கிட்டு செத்துருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே சேரனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, என்ன முடிவு எடுக்கிறதுன்னு தெரியல. இங்கே திரும்ப கஸ்தூரி வந்து கெஞ்சிக்கிட்டு இருக்க சேரனுக்கு மறுக்க முடியல. சரிங்க, உங்கள் பொண்ணு வந்து உங்கள் கூடவே நான் அனுப்பி வச்சிடுறேன், எனக்கு கார்த்திகா வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சேரன் வந்து ஒரு முட்டாள்தனமான ஒரு முடிவை எடுத்துடுறாங்கன்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் சேரன் வெளியே வந்து கார்த்திகா கிட்டே, இங்கே பாரு கார்த்திகா, எனக்கு உன்னை பிடிக்கல, உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டா என் வாழ்க்கை நல்லா இருக்காதுன்ற மாதிரி மாற்றி சொல்லிடுறாங்க. இங்கே நம்ம கார்த்திகா வந்து பயங்கரமாக அழுகுறாங்க. மாமா ப்ளீஸ் மாமா, தயவு செஞ்சு என்னை ஏற்றுக்கோங்க அப்படின்னு சொல்லி அழுகுறாங்க. உடனே இங்கே நம்ம சேரன் இருந்துட்டு, இல்லை கார்த்திகா நீ போ அப்படின்ற மாதிரி சொல்லவும், இங்கே கஸ்தூரியும் அவங்க வீட்டுக்காரும் 2 பேரும் சேர்ந்து கார்த்திகாவை கையை பிடிச்சி தரன்னு இழுத்து கூட்டிகிட்டு போயிடுறாங்க. மறுநாள் இங்கே கல்யாணத்துக்கு எல்லாமே ஏற்பாடு பண்ணிடுறாங்க. இங்கே கார்த்திகாவுக்கும் இன்னொரு பையனோட கல்யாணம் நடக்க போகுது. இங்கே சேரன் வந்து பயங்கரமாக அழுதுட்டு உட்காந்துருக்காங்க.